Let us go to the Word of God this evening. இன்று மாலை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். We are studying on the series Claim Your Victory today. இன்று உங்கள் ஜெயத்தை உரிமை கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியிலே பார்த்து வருகிறோம். We have looked at God's divine order of faith. தேவனுடைய தெய்வீக விசுவாச படிகள் என்று பார்த்திருக்கிறோம். And in this divine order of faith, God has shown us how we can move from failure to victory. இந்த தெய்வீக விசுவாச படியில் தோல்வியிலிருந்து எப்படி நாம் வெற்றிக்குள்ளாக கடந்து போக முடியும் என்று பார்த்தோம். First of all, I said you have to identify the source and the nature of the problem you are facing. முதலாவது நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையின் ஆதாரத்தையும் தன்மையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். Secondly, இரண்டாவதாக you have to make a quality decision to overcome these problems by faith in God and in His Word. இந்த பிரச்சனைகளை தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசம் வைத்து மேற்கொள்வேன் என்று தரமான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். Thirdly, மூன்றாவதாக you need to find your title deed. உங்களுடைய உரிமை பத்திரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். You need to use your faith to obtain all that God has in His Word for you. தேவன் உங்களுக்கு என்று தன்னுடைய வார்த்தையில் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். As an heir of God and a joint heir with Jesus, you are entitled to the blessings of God. தேவனுடைய சுதந்திரனாக கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரனாக தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் உரிமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Last week we saw how all through the fourth point is listen to the word. கடந்த வாரத்தில் நான்காவது குறிப்பை பார்த்தோம். முழுவதுமே தேவனுடைய வார்த்தை கூர்ந்து கவனிங்கள் என்பதாகும். And I concluded by showing you how we have 6 tips to be a better listener. இன்னும் சிறப்பாய் நாம் கேட்பதற்கு 6 அறிகுறிகளை உங்களுக்கு சொல்லி விளக்கினேன். So if you want to be a better listener, get that and you'll be blessed. எனவே நீங்க இன்னும் சிறப்பாய் கேட்க வேண்டும் என்றால் அந்த செய்திகளை வாங்கி கேளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் அடைவீர்கள். Now let's go further tonight to the 5th step in this God's divine order of faith. இன்று 5வது படியான தேவனுடைய தெய்வீக படிகளின் 5வது படிக்குள்ளாக நாம் கடந்து போவோம். Joshua chapter 1, please. தயவுசெய்து யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Thus far in our study of God's divine order of faith, தேவனுடைய விசுவாச ஒழுக்கத்தின் படியில் இதுவரை we have established several important biblical truths. சில முக்கியமான வேதத்தின் படியான கோட்பாடுகளை நாம் நிலைநிறுத்தி இருக்கிறோம். One is that God's word is a spiritual seed. அதில் ஒன்று தேவனுடைய வார்த்தையானது ஆவிக்குரிய விதையாய் இருக்கிறது என்பது. It is a spiritual seed that has the potential to germinate, to grow into whatever you need in your life. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதன்படி அது வளர்ந்து பெருகுவதற்கு அது ஒரு ஆவிக்குரிய விதையாய் இருக்கிறது. Amen. Amen. It is a spiritual seed that has the potential to grow into whatever you need in your life. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அது ஆற்றல் மிக்க வல்லமையான விதையாய் இருக்கிறது, ஆவிக்குரிய விதையாய் இருக்கிறது. Right? சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவை என்னதாக இருந்தாலும் அதற்குள் வளர்வதற்கு இந்த ஆவிக்குரிய விதை ஆற்றல் பெற்றதாய் இருக்கிறது. The seed has the potential to grow into whatever you need in your life. அந்த விதைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் அப்படி வளர அதற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறது. Right? சரிங்களா? So that's number 1. அது முதலாவது. God's word is a spiritual seed. தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய விதையாய் இருக்கிறது. Number 2 இரண்டாவது is that hearing is necessary to access that seed. அந்த விதையை நீங்கள் அணுக வேண்டும் என்றால் கேட்பது அவசியம். Listen, hearing is necessary to access that seed. அந்த விதையை அணுகுவதற்கு நீங்கள் கேட்பது மிக முக்கியம். If you don't hear, you cannot access the word of God, which is a seed. நீங்கள் கேட்கவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தையான அந்த விதையை நீங்கள் அணுக முடியாது. Now we'll see in the word tonight இன்று இரவு தேவனுடைய வார்த்தையில் பார்ப்போம் that the key to planting that seed in your heart, உங்கள் இருதயத்தில் அந்த விதையை விதைப்பதற்கான திறவுகோல், where it can do some good, is meditation. ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வழி தியானம் தான். Right? Let me say that now. மீண்டும் சொல்கிறேன். The key to planting the seed of God's word in your heart is meditation. தேவனுடைய வார்த்தையான அந்த விதையை உங்கள் இதயத்தில் விதைக்க வேண்டும் என்றால் அதற்கு வழிமுறை தியானம் தான். So the step number 5 is meditate on God's promises. எனவே 5ஆம் படி என்னவென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் மேல் தியானம் செய்யுங்கள். All right? Meditate on God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் தியானம் செய்யுங்கள். Now, biblical meditation is a powerful God-given,
method for planting the word deep in our hearts. வேத தியானமானது நம்முடைய இருதயங்களுக்குள் வார்த்தை ஆழமாக நாட்டப்படுவதற்கு வல்லமை மிக்க தேவனால் கொடுக்கப்பட்ட முறைமையா இருக்கிறது. Let me repeat that. I want you to write this down. மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். Biblical meditation is a powerful God-given method for planting the word deep in our hearts. வேத தியானமானது நம்முடைய இருதயங்களுக்குள் வார்த்தை ஆழமாக நாட்டப்படுவதற்கு வல்லமை மிக்க தேவனால் கொடுக்கப்பட்ட முறைமையா இருக்கிறது. So in this study you'll discover God's purpose for meditation. Number 1. எனவே இந்த பாடப்பகுதியில் தியானத்திற்கென்று தேவனுடைய நோக்கத்தை பார்க்க முடியும். Secondly, இரண்டாவதாக how your imagination plays a role from the problem to the answer, plays a role in getting you from the problem to the answer. உங்களுடைய கற்பனையானது உங்கள் பிரச்சனையிலிருந்து அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி வழிவகுக்கிறது என்று பார்க்கிறோம். Thirdly, மூன்றாவதாக how to put meditation and your imagination to godly use to bring phenomenal results in your prayer life. கற்பனையும் தியானத்தையும் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொண்டு வருவதற்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று பார்க்க போகிறோம். Let me say that again மீண்டும் so you சொல்கிறேன், can get it. அதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்வதற்கு. How to put meditation and your imagination to godly use. தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் பயன்படுத்தி உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் மிகுந்த பலன்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய காரியங்களை விளக்க போகிறோம். So you must understand these three things we're going to cover. எனவே இந்த மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம், அதை நீங்கள் புரிந்து God's கொள்ள வேண்டும். purpose for meditation. தியானத்திற்கென்று தேவனுடைய நோக்கம். Now we're going to talk about how imagination plays a role in getting you from the problem to the answer. தற்போது நீங்கள் பிரச்சனையிலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதற்கு கற்பனையானது எப்படி ஒரு பங்கு வகிக்கிறது என்று பார்க்க போகிறோம். Thirdly, மூன்றாவதாக how to put meditation and your imagination to godly use. தியானத்தையும் கற்பனையும் ஒன்று சேர்ந்து தெய்வீக பலன் பெறும்படி எப்படி நீங்கள் சேர்த்து அபியாசப்படுத்துவது என்று. All right. Now, what does the word meditate mean? தியானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? At the most basic level in the dictionary, to meditate means to engage in thought or contemplation. அடிப்படையாக அகராதியில் பார்க்கும்போது தியானம் என்றால் அதை கூர்ந்து யோசிப்பது, எண்ணத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் அல்லது ஆழ்ந்த சிந்தனை. All right? That's the most basic, level or the most basic meaning of the word meditate, to engage in thought or contemplation. தியானம் என்ற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தம் என்னவென்றால் எண்ணத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் அல்லது ஆழ்ந்த சிந்தனை. It can also mean to reflect or to ponder. அல்லது திரும்பவும் நினைப்பது அல்லது நன்கு யோசிப்பது என்பதும் கூட ஆகும். So all these are the Webster dictionary's meanings. இவையெல்லாம் வெப்ஸ்டர் அகராதியிலிருந்து எடுத்த அர்த்தங்கள். Now to ponder is to think about something, consider it, weigh it in your mind. உங்கள் சிந்தையில் நன்றாக ஆழ பதித்து அதை குறித்து நினைப்பது அல்லது நன்காக யோசிப்பது. That's right. Now, in addition to the dictionary meaning, அகராதியோடு சேர்த்து அந்த அர்த்தத்தினோடு real biblical meditation உண்மையான வேதத்தின்படி தியானம் என்னவென்றால் involves the use of the imagination. உங்கள் கற்பனையும் பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. Very important. மிக முக்கியம். Along with the the earthly meaning of meditate from the Webster's dictionary, அகராதியிலிருந்து உலக பிரமாண அர்த்தத்தோடு கூட biblical meditation involves the real use of the imagination. வேதத்தின்படி தியானம் என்றால் உண்மையாக அந்த கற்பனையை பயன்படுத்துவதாகும். Now, இப்பொழுது when you imagine something, ஒன்றை குறித்து நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது, what is imagination? கற்பனை என்றால் என்ன? Write this down. தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். Imagination is the ability to see something in your mind's eye. கற்பனை உங்களுடைய மனதின் கண்களில் ஒன்றை காணக்கூடிய ஆற்றலாய் இருக்கிறது. All right, write that down. சரிங்களா? Imagination is the ability to see something in your mind's eye. கற்பனை என்பது உங்களுடைய மனதின் கண்களில் ஒன்றை காணக்கூடிய ஆற்றலாய் இருக்கிறது. Now, write this down. இப்பொழுது இதையும் எழுதிக் கொள்ளுங்கள். Memory replays the past. நினைவாற்றல் கடந்த காலத்தில் நடந்தவைகளை மீண்டுமாய் காணும்படி செய்கிறது. Imagination preplays the future. கற்பனை எதிர்காலத்தில் நடக்கப் போகிறவைகளை முன்கூட்டி காண்பிக்கிறது. I want to say that again. மீண்டும் சொல்கிறேன். Memory replays the past. நினைவாற்றல் கடந்த காலத்தில் நடந்தவைகளை மீண்டுமாய் காணும்படி செய்கிறது. Imagination preplays the future. கற்பனை எதிர்காலத்தில் நடக்கப் போகிறவைகளை முன்கூட்டி காண்பிக்கிறது. See, the greatest gift that God has given to the human being is the mind. மனு வர்க்கத்திற்கு தேவன் கொடுத்திருக்கும் பெரிய வரம் என்னவென்றால் ஈவு என்னவென்றால் சிந்தை. And the mind has two major functions. சிந்தைக்கு இரண்டு முக்கியமான செயல்முறைகள் இருக்கின்றன.
Number one, முதலாவது memory. ஞாபக சக்தி, Yeah. நினைவு. நினைவு. And number two, imagination. இரண்டாவது கற்பனை. These two things. நினைவாற்றல், கற்பனை. Now what is memory? நினைவாற்றல் என்றால் என்ன? Memory photographs, files and replays the pictures of the past. நினைவாற்றல் என்பது கடந்த காலத்தின் காரியங்களை புகைப்பிடிக்கிறது. It photographs, it files it and replays it. அதை ஃபைல்ல பண்ணிக்கிறது. அவ்வளவுதான். ஃபைல் செய்கிறது, மீண்டும் அதை நினைவில் கொண்டு வருகிறது. I'm going to repeat it again so you get it. மீண்டும் சொல்ல போகிறோம். Memory photographs, நினைவாற்றல் என்பது புகைப்பிடிக்கிறது, files and replays the pictures of the past. அதை ஃபைல் செய்து கடந்த காலத்தின் புகைப்படங்களை மீண்டும் நினைவில் கொண்டு வருகிறது. All of us have a memory. நம்ம எல்லோருக்குமே நினைவாற்றல் இருக்கிறது. We have pictures of the past photographed and filed away and we pull it from the cabinet now and again, now and again, now and again. கடந்த காலத்தின் புகைப்படங்கள் நாம் எல்லோருமே வைத்திருக்கிறோம், அதை ஃபைல் செய்து வைத்திருக்கிறோம். அவ்வப்போது அதை மீண்டும் மீண்டும் வெளியே கொண்டு வந்து பார்க்கிறோம். Unfortunately we pull out the wrong files. துரதிர்ஷ்டவசமாக தவறான ஃபைல்களை எடுத்து பார்க்கிறோம். So let me tell you this. இதை நான் சொல்லட்டும். Don't remember the things you need to forget. நீங்கள் எதை மறக்க வேண்டுமோ அதை மீண்டும் நினைவில் கொள்ளாதிருங்கள். And don't forget what you have to remember. எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை மறந்து போகாதிருங்கள். Very important. மிக முக்கியம். Don't forget what you need to remember. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதை மறந்து போகாதிருங்கள். And don't remember what you need to forget. எதை மறக்க வேண்டுமோ அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளாதிருங்கள். ஆமென். Very important. மிக முக்கியம். So we have memory, we have imagination. எனவே நமக்கு நினைவாற்றல் இருக்கிறது, கற்பனையும் இருக்கிறது. Imagination is the ability, to create and pre-play the picture that you want to do in the future. கற்பனை என்பது நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய விரும்பும் காரியங்களை சிருஷ்டித்து அதை முன்பாகவே செயல்படுத்தி பார்க்கக்கூடிய வல்லமை. That's right. So memory replays, imagination pre-plays. எனவே நினைவாற்றல் கடந்தவைகளை மீண்டும் வந்து முன்னிறுத்தும். Yeah, that's right. கற்பனையானது நடக்க போகிறவைகளை முன்னிறுத்தும். Are you getting the picture? வரைபடம் புரிகிறதுங்களா? Now, why has God used imagination as a tool in meditation? தியானத்தில் தேவன் ஏன் கற்பனையை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார்? Because as I said a little earlier, imagination is the ability to see something within the mind's eye. எனவே கொஞ்ச நேரம் நான் சொன்னதற்கு பிரகாரமாக நினைவாற்றல் கடந்த காலத்தில் நடந்தவைகளை மீண்டுமாய் காணும்படி செய்கிறது. And God's word is like a studio. தேவனுடைய வார்த்தை ஸ்டுடியோவை போல இருக்கிறது. That has photographed man in his wholeness. மனிதனை அவனுடைய முழுமையில் புகைப்பிடித்து வைத்திருக்கிறது. And oftentimes man has lost the ability to perceive himself like he was in God's studio. பலமுறை மனிதன் தேவனுடைய ஸ்டுடியோவில் எப்படி இருந்தான் என்ற அந்த வரைபடத்தை மறந்து போயிருக்கிறான். Because of sin. பாவத்தின் நிமித்தம். He has forgotten his image. அவனுடைய உருவத்தை அவன் மறந்து போயிருக்கிறான். He has forgotten his appearance. அவனுடைய தோற்றத்தை மறந்து போயிருக்கிறான். He does not know who he is. தான் யார் என்று மறந்து போயிருக்கிறான். He does not know how he looks. எப்படி காணப்படுகிறான் என்று அறியாமல் இருக்கிறான். He has not looked into God's mirror. தேவனுடைய கண்ணாடிக்குள்ளாக தன்னை பார்த்ததில்லை. God's mirror shows who he is and he has another picture in his mind of who he is. தேவனுடைய கண்ணாடி அவன் யார் என்று காண்பிக்கிறது, ஆனால் தன்னுடைய சிந்தையிலோ தன்னை வேறு விதமாய் அவன் பார்த்திருக்கிறான். And so God says through imagination you will understand who I have made you to be. எனவே கற்பனை மூலமாக நான் உன்னை யாராக இருக்க வேண்டும் செய்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். Now listen to me carefully. தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. I probably don't have to tell you that your imagination can get you into trouble. உங்களுடைய கற்பனையானது உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளாக்கி விடும் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். Because there is a bad devil in the world. ஏனென்றால் உலகத்தில் மிக மோசமான பிசாசு ஒன்று இருக்கிறது. Every good thing that God created, he has perverted it. தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களும் அவன் சீர்குலைத்து இருக்கிறான். That's right. Whatever God created as good, he has perverted it into using it for the wrong. நல்லதென்று தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையுமே தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தும்படி சீர்குலைத்து இருக்கிறார். Unholy imaginations have led many a person into dangerous waters. பரிசுத்தம் இல்லாத கற்பனைகள் பலரை அபாயமான நீர்களுக்குள்ளாக தள்ளி சென்றிருக்கிறது. Get me that. Get that please. தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். Unholy imaginations have got many a person into dangerous waters. பரிசுத்தம் அல்லாத கற்பனைகள் பலரை தவறான தண்ணீர்களுக்குள்ளாக நடத்தி சென்றிருக்கிறது. அசுத்த கற்பனைகள். எளிதால சொல்ல கரெக்ட். ஆனால் இன்னும் சுலபமா சொல்லணும்னா அசுத்தமான கற்பனைகள். ஹalleluya.
I mean, imaginations of, ugly things, sinful things, wicked things, filthy things. I mean, if we get into that, it has led many people into destruction and disaster. மோசமான தவறான பாவமான கற்பனைகளுக்குள்ளாக பலர் கடந்து சென்று அவர்களை சீர்கேட்டுக்குள்ளாக தள்ளி இருக்கிறது. And given the ways, so many people use their imaginations, கற்பனையை பலர் பயன்படுத்தும் விதத்தை பார்க்கும் பொழுது the results, is often perverted and wicked. அவருடைய விளைவுகள் சீர்கெட்டு துன்மார்க்கமாய் முடிந்திருக்கிறது. But ஆனால் did you know that using your imagination in a godly way, தெய்வீக விதத்தில் உங்களுடைய கற்பனையை பயன்படுத்தும் போது, using imagination in God's way, தேவனுடைய வழியின்படி உங்களுடைய கற்பனையை பயன்படுத்தும் can போது get you healed, உங்களுக்கு சுகம் கொண்டு வர கூடும், can get you delivered, உங்களுக்கு விடுதலை கொண்டு வர கூடும், can get you blessed. உங்களுக்கு ஆசீர்வாதமும் கொண்டு வர Touch கூடும். your neighbor and say, use imagination God's way. உங்க பக்கத்துல தொட்டு சொல்லுங்கள், Use கற்பனையை imagination God's way. தேவனுடைய வழியின்படி பயன்படுத்துங்கள். Use imagination God's way. கற்பனையை தேவனுடைய வழியின்படி பயன்படுத்துங்கள். Imagine yourself like the way God has created you. தேவன் உங்களை எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரோ அப்படி உங்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள். I mean, imagine, see yourself like the way God made you. தேவன் உங்களை எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படி உங்களை பார்த்து கொள்ளுங்கள். Amen. Amen. So listen, if you use imagination in God's way, கற்பனையை நீங்கள் தேவனுடைய வழியின்படி பயன்படுத்தினால் you can get healed. நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். The woman with the issue of blood, அந்த இரத்தப்போக்குள்ள ஸ்திரீ, she had a picture of herself touching Jesus' hem and getting healed. She had a picture, she pre-played what was going to happen in the future. That's imagination. இயேசுவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தான் சுகமாக்கி கொண்டதை அது வரைபடமாய் கொண்டால் எதிர்காலத்தில் நடக்க போவதை அவள் ஏற்கனவே அவள் பார்த்து கற்பனையை பயன்படுத்தி பார்த்து விட்டார். Because the Bible, I love what the Bible says, for she said to herself, if I but touch the hem of his garment, I shall be made whole. என்றால் வேதத்தில் எனக்கு சொல்வது மிகவும் பிடிக்கும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் நான் தொட்டால் போதும் நான் சுகமாகி விடுவேன் என்று சொல்லிக் கொண்டாள். She said to herself, தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். because she saw herself touching him and getting healed in her mind's eye, in her imagination, she said to herself, now that you've seen it, go get it. என்றால் தன்னுடைய கற்பனையில் அவள் இயேசுவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றுக்கொள்வதை அவள் பார்த்து விட்டாள். எனவே இப்போ நான் சொல்லிவிட்டேன், பெற்றுக்கொண்டேன் என்று போய் அதை செய்தாள். My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, I'm telling you, your imagination can change your disaster seeds into dream seeds. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கற்பனையானது Hallelujah. கேடான அந்த விதைகளை வெற்றியான விதைகளை மாற்றிவிடக் கூடும். Let me say it again. மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய disaster, அழிவு உண்டாக்கக்கூடிய விதைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கனவு விதைகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுடைய கற்பனைக்கு இருக்கிறது. Your imagination has the power to change the disaster seeds in your life into dream seeds. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அழிவுக்கான விதைகளை கனவின் விதைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்கள் கற்பனைக்கு இருக்கிறது. Better listen to me carefully. தயவுசெய்து நன்றாக கேளுங்கள். Lot of us are missing our miracle because we in the church hardly use this glorious faculty called imagination. நம்மில் பலர் நம்முடைய ஆசீர்வாதங்களை அற்புதங்களை எழுந்து போவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த தெய்வீக ஆற்றலான கற்பனையை பயன்படுத்தாமல் போகிறோம். இந்த மகிமையான செய்திறனை, faculty, செய்திறன், this glorious faculty that God has, we are not using it. தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த மகிமையான செயல்திறன் கற்பனையை நாம் பயன்படுத்துவதில்லை. Why? ஏன்? Because this imagination, this God is, this God created part of every one of us, நம்ம எல்லோருக்குமே தேவன் சிருஷ்டித்திருக்கும் இந்த தெய்வீக வல்லமை, a faculty that many of us aren't even heard much about, the Bible teaching. நம்மில் பலர் இந்த வேதம் கற்றுக் கொடுக்கும் இந்த தெய்வீக செயல்திறனை குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. We haven't heard that the Bible talks about imagination so much. வேதம் கற்பனை குறித்து இவ்வளவு பேசுகிறது நாம் கேட்டதே இல்லை. We have not preached in our churches about this wonderful faculty called imagination, and how if it is used God's way can get you the desired blessing you need. இந்த அற்புதமான செயல்திறனான கற்பனையை எப்படி பயன்படுத்துவது, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் போதித்ததில்லை. But yet it is a big biblical word. இருந்தாலும் இது தெய்வீகமான வார்த்தை. The woman with the issue of blood imagined herself getting healed, and she saw herself in her mind's eye. She followed the route and got the healing. அந்த இரத்தப்போக்குள்ள ஸ்திரீ தன்னுடைய கற்பனையில் தான் சுகம் பெற்றுக்கொண்டதை பார்த்தால் அந்த விதையை அவள் பின்பற்றி சென்றால் அவள் செய்தால் பெற்றுக்கொண்டாள். My brothers and sisters, tonight's sermon is to awaken that dormant faculty called imagination. என் சகோதர சகோதரிகளே, இன்று இரவு தூங்கிக் கொண்டு மந்த நிலைமையில் இருக்கும் அந்த அற்புதமான செயல்திறன் என்ற கற்பனையை நீங்கள்
எழுப்ப வேண்டும். I want you to use your imagination not for filth but for God. உங்களுடைய கற்பனையை கேடான காரியங்களுக்கு அல்ல தேவனுக்கு என்று Oh, பயன்படுத்துங்க. hallelujah. I feel the glory of God right now. Listen, church, God is trying to awaken the church to use the power of imagination to move them from the problem to his answer. சபையை கேளுங்க, தேவன் சபையை எழுப்ப விரும்புகிறார். எதற்கென்றால் அவருடைய அந்த கற்பனை என்ற செயல்திறனை பயன்படுத்தி அவருடைய பிரச்சனையிலிருந்து பதிலுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு. Touch your neighbor and say, I'm moving into the answer now. உங்க பக்கத்துல தொட்டு சொல்லுங்கள், I'm moving into இப்பொழுது the நான் answer பதிலுக்குள்ளாக now. நான் கடந்து போகிறேன். Glory to God. I'm moving into the answer now. தேவனுக்கு மகிமை, இப்பொழுது நான் பதிலுக்குள்ளாக I'm கடந்து moving into the போகிறேன். answer now. என்னுடைய பதிலுக்குள்ளாக நான் இப்பொழுதே கடந்து The போகிறேன். devil's fooling with me is over. பிசாசு என்னோடு சீர்கேடாக விளையாடுவதெல்லாம் முடிந்து For போனது. I am now beginning to understand the importance and the vital role that my imagination is playing in my life. ஏனென்றால் கற்பனையானது என்னுடைய வாழ்க்கையில் செயலாற்றக்கூடிய அற்புதமான வல்லமையை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். Hallelujah. Imagination is a biblical word. கற்பனையானது வேதத்தின்படியான வார்த்தை. And it's one of the most powerful instruments we possess for getting results, saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களே, நாம் விளைவுகளை பெற்றுக்கொள்வதற்கு, பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான கருவியாக இது இருக்கிறது. Oh, you better catch that. இதை நன்றாக You பிடித்துக்கொள்ளுங்கள். better catch that. நன்றாக The பிடித்துக்கொள்ளுங்கள். devil hates you using your imagination the right way. சரியான விதத்தில் உன் கற்பனையை பயன்படுத்துவதற்கு பிசாசுக்கு அறவே He பிடிக்காது. loves to, give you the imagination of seeing yourself doing everything that is carnal, that is worldly, that is destructive, that is wicked. எல்லாமே சீர்கேடாக உலக பிரகாரமாக மாம்சமாக உங்கள் கற்பனையை நீ பயன்படுத்துவதை அவன் பார்ப்பது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். But once we uncover God's original purpose for the imagination, ஆனால் கற்பனைக்கென்று தேவனுடைய நோக்கத்தை நாம் திறந்து கொள்ளும் பொழுது, the original purpose, தேவனுடைய உண்மையான அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, all right, so the original purpose for the imagination, கற்பனைக்கென்று தேவனுடைய உண்மையான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, and if we will use it in the way he has intended, தேவன் எப்படி நோக்கம் கொண்டிருந்தாரோ அதன்படி நாம் செயல்படுத்தும் போது, பயன்படுத்தும் போது, I'm telling you, you are going to see astounding, phenomenal results in your life. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அற்புதமான விளைவுகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Amen. ஆமென். But only when we use it in the context of God's divine order of faith. ஆனால் தேவனுடைய தெய்வீக ஒழுங்கின்படி, அந்த படியின்படி நாம் பயன்படுத்தினால் மாத்திரம்தான் விளைவுகளை, பலன்களை பார்க்க முடியும். Imagination கற்பனை can change the disaster seeds in your life into dream seeds. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அழிவுக்கான விதைகளை கனவின் விதைகளாய் மாற்றக்கூடும். Can you see it? பார்க்க முடியுதுங்களா? Elijah came to the woman, to the widow Zarephath. ஏலியா அந்த சரேபாத்தில் இருந்த விதவை வீட்டிற்கு வந்தான். Say, lady, what's for supper tonight? அவளை பார்த்து, ஸ்ரீயே, இன்று இரவு உணவு என்ன என்று கேட்டான். 2 pancakes, one for my son and one for me. 2 ரொட்டி, ஒன்று எனக்கு, என் மகனுக்கு, ஒன்று எனக்கு என்று சொன்னார். That's Colin DeCruz version of the Bible. வேதத்தை குறித்து எங்களுடைய வியாக்கியானம். Okay. 2 pancakes, one for my son and the other one for me. 2 ரொட்டி, ஒன்று என் மகனுக்கு, ஒன்று எனக்கு. So she had a disaster seed. எனவே அவளுக்கு இருந்தது அழிவின் விதைகள். She had the picture of starvation leading to death. பசி உற்று மரணத்திற்குள்ள உள்ளாக செல்லும் அந்த கற்பனை வரைபடத்தை அவள் வைத்திருந்தாள். கவனிங்க, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்டினியினுடைய வரைபடத்தை அவளுடைய மனதில் பார்த்துட்டான். She only had one picture. அவளுக்கு ஒரு வரைபடம் தான் இருந்தது, the picture of starvation. பட்டினியின் வரைபடம். But Elijah had a dream seed. ஆனால் ஏலியாவுக்கு ஒரு கனவின் விதை இருந்தது. He saw her supply while she saw her starvation. அவள் பராமரிக்கப்படுவதை அவன் பார்த்தான், ஆனால் அவளோ பட்டினியா இருப்பதை பார்த்தாள். He said, அவன் சொன்னான், lady, first give me a meal. ஸ்திரீயே, முதலாவது எனக்கு சாப்பிட கொடு. And by the way, இன்னொரு காரியம், God told me to tell you, உனக்கு சொல்லும்படி தேவன் எனக்கு சொன்னார், your supply will never run dry. உன்னுடைய பராமரிப்பு உலர்ந்தே போவதில்லை. In the moment he said that, அவன் சொன்ன அந்த க்ஷணப்பொழுதிலேயே he sparked her imagination from the negative to the positive. அவருடைய கற்பனை கிளறி விட்டு பிற்போக்கிலிருந்து முற்போக்குள்ளாக தள்ளி போட்டான். He changed the picture in her mind. அவருடைய சிந்தையில் இருந்த வரைபடத்தை அப்படியே மாற்றி விட்டான். He did not have to change her life. அவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. Because he knew, என்றால் அவன் அறிந்திருந்தான், if I can change the picture in her mind, அவளுடைய சிந்தையில் இருக்கும் வரைபடத்தை மாற்ற கூடுமானால், I can change the direction she will go in. அவள் கடந்து போகும் திசையை நான் மாற்ற முடியும். Are you following me until now? சபையை சொல்றது புரியுதுங்களா? All right? If I can change the thought or the mind, I can change the way he lives. அந்த யோசனை, அந்த சிந்தையை நான் மாற்ற கூடுமானால் அவள் வாழும் வழிமுறையை நான் மாற்ற முடியும். So he said, எனவே அவன் சொன்னான், your
supply will not run dry. உன்னுடைய பராமரிப்பு உலர்ந்து போவதே இல்லை. And in that moment, அந்த க்ஷணப்பொழுதில் she moved from seeing herself starving to death. She moved up. She saw in her imagination the oil and the flour always being there. பட்டினி கிடந்து சாக போகிறேன் என்ற வரைபடத்திலிருந்து அந்த எண்ணெயும் மாவும் எப்பொழுது நிரம்பி இருக்கும் வரைபடத்திற்குள்ளாக கடந்து போனாள். And she moved from the disaster seed to the dream seed. அழிவின் விதையிலிருந்து கனவின் விதைக்குள்ளாக அவள் கடந்து போனாள். My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, when God gets ready to give you something, he always gives it in seed form. தேவன் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க ஆயத்தமாகும் பொழுது எப்பொழுதுமே அது விதையின் வடிவத்தில் கொடுப்பார். When God spoke to Abraham, ஆபிரகாமை பார்த்து தேவன் பேசிய he பொழுது said, Abraham, அவர் சொன்னார், ஆபிரகாம், come out of your tent and look down. உன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து கீழே பார். And when Abraham looked down, ஆபிரகாம் கீழே பார்த்தபோது he said, what do you see? தேவன் அவனை பார்த்து என்ன பார்க்கிறாய் என்று I கேட்டார். see sand. நான் மணலை பார்க்கிறேன் He என்று சொன்னார். said, can you count them? அவர் சொன்னார், அது என்ன முடியுமா என்று. He said, no sir. இல்லை ஐயா என்று சொன்னார். He said, so shall your descendants be. தேவன் சொன்னார், அப்படிதான் உன் சந்ததியும் இருக்கும். Few chapters later, சில அதிகாரங்களுக்கு பிறகு, not satisfied with the picture that he gave, தேவன் ஆபிரகாம் கொடுத்த வரைபடத்தோடு திருப்தியாக called him out again. மீண்டும் அவனை வெளியே He said, கூப்பிட்டார். lift up your eyes and see. உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். He said, what do you see? ஆபிரகாம் என்ன பார்க்கிறாய்? He said, I see the sky full of stars. அவன் சொன்னான், வானத்தில் நட்சத்திரங்கள் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறேன். Can you count them? அதை எண்ண முடியுமா? No sir. இல்லை ஐயா என்று. So shall your descendants be. அப்படிதான் உன் சந்ததி இருக்க போகிறது. And from that second, அந்த க்ஷணம் முதல் it changed the picture in his mind's eye. ஆபிரகாம் சிந்தையில் இருந்த வரைபடத்தை அப்படியே மாற்றி விட்டார். He was nearing 100, his wife was nearing 90, but they were pregnant with a different picture. அவன் 100 வயதும் அவனுடைய மனைவி 90 வயதும் நெருங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய சிந்தையில் ஒரு புதிய வரைபடத்தை கொண்டு வந்தார்கள். They said, Abraham, how are you doing? He said, no, correction, Abraham. அவரை பார்த்து ஆபிரகாம் எப்படி இருக்கிறாய் என்றால், இல்லை திருத்தம் ஆபிரகாம் என்று சொன்னான். No, your name was Abraham, Abram, right? இல்லையே, உன் பேர் ஆபிரகாம் தானே. That was, அது இருந்தது, but not now. ஆனால் இப்பொழுது இல்லை. I was an Abram, நான் ஆபிரகாமாய் இருந்தேன், an exalted father, உயர்த்தப்பட்ட பிதா, உயர்த்தப்பட்ட பிதாவாய். but now ஆனால் இப்பொழுது I'm father of many nations. பல ஜாதிகளுக்கு தகப்பனாகி விட்டேன். My disaster seed is now moved into a dream seed. என்னுடைய அழிவுக்கான விதை இப்பொழுது கனவின் விதையாய் மாறிவிட்டது. Is there anybody getting a dream seed tonight? இப்பொழுது யாராவது கனவின் விதையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? My friend, I'm telling you, God in one dream is changing your perspective of yourself. ஒரே ஒரு கனவின் மூலமாக உங்களை குறித்து உங்கள் மனப்பான்மையை தேவன் அப்படியே மாற்றி போடுகிறார். You are not a disaster, you're a dream. நீங்க ஒரு அழிவல்ல, கனவு. ஆபிரகாம், you will not die barren. நீ பிள்ளை இல்லாமல் மரிக்க போவதில்லை. Sarah, சாராளே, you will not be a barren woman. நீ மலடியா இருக்க போவதில்லை. I am God. நான் தேவன். And as long as I'm God, நான் தேவனா இருக்கும் மட்டும் you will not live in disaster. நீ அழிவில் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. And the God who spoke to Abraham and Sarah is speaking into your heart and into your life right now. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பேசி அதே தேவன் இப்பொழுது உங்களிடத்தில் உங்கள் இதயத்திற்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கிறார். Begin to see yourself like God sees you. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி உங்களை பார்க்க ஆரம்பியுங்க. God is giving you a word and that's a dream. தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், அது ஒரு கனவு. When he starts with you on the road to your destiny, which is greatness, he always starts with a seed. உங்களுக்கு லக்குக்கு நேராக உங்கள் நடத்தி செல்லும் போது அது பெரிய விதம் அபரிமிதம் என்ற லக்குக்கு நேராக உங்களுக்கு நடத்தி செல்லும் போது ஒரு கனவோடு ஆரம்பிக்கிறார். உங்களுடைய மகத்துவமான முடிவுக்கு செல்வதற்கான காரியம் கர்த்தர் எப்படி துவங்குகிறார்? ஒரு விதையின் மூலமாக, ஒரு கனவின் மூலமாக. He started Abraham by giving him a picture so that he could work with it. ஆபிரகாமுக்கு ஒரு கனவை கொடுத்து ஒரு வரைபடத்தை கொடுத்து அவனை ஆரம்பித்தார். He said, see the sand. இப்பொழுது மணலை பார் என்று சொன்னார். So shall your seed be. அப்படிதான் உன் சந்ததியும் இருக்கும். Now it didn't happen overnight. அது ஒரே ராத்திரி பொழுதில் நடக்கவில்லை. It took 25 years for Abraham to have it. ஆபிரகாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் ஆன. And all through those 25 years the devil bombarded Abraham and Sarah with doubts. அந்த 25 ஆண்டுகளும் பிசாசு ஆபிரகாமும் சாராளையும் சந்தேகத்தினால் அடித்துக்கொண்டே இருந்தான். And whenever Abraham couldn't handle the doubt, அந்த சந்தேகத்தை ஆபிரகாமால் கையாள முடியாமல் போனபோது he just jumped out of the tent. அந்த கூடாரத்தை அவன் குதித்து வெளியே வந்து grabbed a handful of sand. கை நிறைய மணலை எடுத்துக்கொண்டு And he said, devil, do you see this? அவன் சொன்னான், பிசாசே இதை பார்க்கிறாயா?
I cannot count it. என்னால் இதை எண்ண முடியாது. Neither can you. உன்னாலும் முடியாது. So shall my seed be. இப்படிதான் என் சந்ததி இருக்கும். Back off now. என்னை விட்டு பின்னேறி போ. Because I have an evidence. ஏனால் எனக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. I have seen me being the father of a descendants like the sand of the sea, because I have a picture now from God. தேவனிடத்தில் ஒரு வரைபடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய சந்ததியானது இந்த கடல் மலையை போல இருக்கும் என்று நான் பார்த்து விட்டேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. I'm telling you, my brothers and sisters, here is God's picture of who you are and what you're supposed to be, all you're supposed to be, what you're supposed to do, where you're supposed to go, how you're supposed to do it. Everything is in the manual. Flip open and look at yourself and get a picture and walk out and slap every devil outside your life and tell them, I'm on my road to my destiny. Nothing is going to stop me from becoming all that God made me to be. Amen. சந்தேகம் கொடுக்கும் போதெல்லாம் பிசாசு உங்களுக்கு சந்தேகம் கொடுக்கும் போதெல்லாம் அவனுக்கு கண்களுக்கு முன்பாக அவன் மூஞ்சிக்கு முன்பாக இந்த புத்தகத்தை நீட்டி, இதோ தேவன் எனக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள், என்னை எப்படி இருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எங்கெல்லாம் போக வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எல்லாம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று அவனை மூஞ்சில் அறைந்து சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Are you catching the picture? வரைபடத்தை பிடித்துக் கொள்ள முடிகிறதா? Have you seen the picture that God is giving you? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வரைபடத்தை பார்க்க முடிகிறதா? Use your imagination to turn disaster seeds of unbelief and doubt into dream seeds of blessings and miracles. அழிவின் விதைகளான அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் ஆசீர்வாதமும் செழிப்பும் நிறைந்த கனவின் விதைகளை மாற்ற உங்கள் கற்பனையை பயன்படுத்துங்கள். Listen. கவனிங்க. Unbelief and fear are what I call disaster seeds planted by Satan. அவிசுவாசமும் பயமும் பிசாசினால் விதைக்கப்பட்ட அழிவின் விதைகள் என்று சொல்கிறேன். Blessings and miracles are dream seeds that is planted by God. ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் தேவனால் நாட்டப்பட்ட கனவின் விதைகள். What do you have now? இப்பொழுது நீங்கள் என்ன கொண்டிருக்கிறீர்கள்? Disaster seeds அழிவின் விதைகளா or dream seeds? அல்லது கனவின் விதைகளா? I have dream seeds. நான் கனவின் விதைகளை கொண்டிருக்கிறேன். And I'm using my imagination to remove every disaster seed and turn it into dream seeds. என்னுடைய கற்பனையை பயன்படுத்தி எல்லா அழிவின் விதைகளையும் கனவின் விதைகளாய் மாற்ற நான் என் கற்பனையை பயன்படுத்துகிறேன். God sent Elijah to speak a word and change the picture in the woman's mind, the widow's mind. ஒரு வார்த்தையை பேசி அந்த விதவியின் சிந்தையில் இருந்த வரைபடத்தை மாற்றும்படிக்கு தேவன் எலியாவை அனுப்பினார். From a person of lack to a person of full supply, she saw herself. பற்றாக்குறையில் இருந்த ஒரு நபராக முழு பராமரிப்பு உள்ள ஒரு ஸ்திரியாக தன்னை by a word. ஒரே வார்த்தை நிமித்தம். You shall no longer be Abram but Abraham. இனி ஆபிரகாமாய் அல்ல ஆபிரகாமாய் இருப்பாய். God changed the picture, the dream seed, தேவன் அந்த Abraham's mind. தேவன் ஆபிரகாம் சிந்தையில் இருந்த அந்த வரைபடத்தை அந்த கனவின் விதையை மாற்றி விட்டார். Another example. இன்னொரு உதாரணம். Joseph. யோசேப் 17 years old. 17 வயது நிரம்பியவர். How did God start him? எப்படி தேவன் அவனை ஆரம்பித்தார்? With a dream seed. ஒரு கனவின் விதையை கொண்டு. 2 dreams. 2 கனவுகள். And he started him on his journey. அவனுடைய பிரயாணத்தில் அவனை துவக்கி வைத்தார். But listen to me. ஆனால் தயவு செய்து கேளுங்க. The moment he got his dream seed, he didn't jump into the palace. அவன் கனவு கிடைத்த உடனே அவன் அரண்மனைக்குள்ளாக குதித்து விடவில்லை. Because it takes time for the seed to become a fruit. ஏனால் விதையானது கனியாக மாறுவதற்கு காலமாகும். It needs an atmosphere to grow in. அது நன்றாக வளருவதற்கு அது ஒரு சுற்றுப்புற சூழல் சுகமா இருக்க வேண்டும். So there was Joseph with these dreams. எனவே இங்கே யோசேப் இந்த கனவின் விதைகளை கொண்டிருந்தான். And he had some brothers. அவனுக்கு சில சகோதரர்கள் இருந்தார்கள். Who hated him for his dreams. அவனுடைய கனவுக்காக அவனை வெறுத்தவர்கள். And this boy was carrying his dream seeds like it was his destiny. இந்த பிள்ளை அந்த கனவின் விதைகளை அவனுடைய லக்கு போல சுமந்து கொண்டிருந்தான். But they sowed into his mind the disaster seeds of, jealousy and fear and unbelief. ஆனால் அவர்களோ பொறாமையும் பயமும் அவிசுவாசமும் உள்ள விதைகளை அழிவின் விதைகளை அவனுக்குள்ளாக நாட்டினார்கள். But thank God for Joseph. ஆனால் யோசேப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். He wouldn't let the disaster seeds of unforgiveness and bitterness stop him from becoming whom God said he's going to be. மன்னியாமை கசப்பு என்ற அழிவின் விதைகளை தேவன் அவன் என்னவா இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தாரோ அப்படி ஆக்காமல் எதையும் அவன் தடை செய்யும்படி விடவில்லை. No matter where they threw him, in the pit
and then into the prison. அவர்கள் எங்கே அவனை தூக்கி போட்டாலும் குழியிலோ அதன் பிறகு சிறைச்சாலையிலோ. He let his dream seed grow. அவனுடைய கனவின் விதை வளரும்படி அவன் விட்டுவிட்டான். Circumstances could not take the seed out. சூழ்நிலைகள் அந்த விதையை எடுத்து போட முடியவில்லை. That's how powerful your imagination is. உங்களுடைய கற்பனை அவ்வளவு வல்லமை மிக்கதா இருக்கிறது. Nothing that the enemy can do, no circumstance, no horizon, no atmosphere, no thing that he can put you in can ever lock up and close down and shut down the picture that God has given you. எதிராளி என்ன செய்தாலும் எந்த சூழ்நிலையும் எந்த முரண்பாடும் எந்த கேடும் வந்து தேவன் உங்களுக்கென்று உங்கள் லக்குக்கென்று உங்கள் வாழ்க்கைக்கென்று கொடுத்திருக்கும் கனவின் விதையை எதுவுமே அழித்து போட முடியாது, எடுத்து போட முடியாது. In a pit, ஒரு குழியில் all around that he saw was the sand of that pit. அந்த அவன் குழியில் எங்கு பார்த்தாலும் அந்த குழியில் இருந்த மணல் தான். And the only thing the pit said, you're going to die. அந்த குழி அவனுக்கு சொன்னதெல்லாம் நீ சாக போகிறாய். Sooner or later some animal is going to come and eat you up. கூடிய சீக்கிரத்தில் ஏதோ ஒரு விலங்கு வந்து உன்னை சாப்பிட போகிறது. But in the pit, ஆனால் அந்த குழியில் he was not looking at the pit. அவன் குழியை பார்த்து கொண்டிருக்கவில்லை. He was looking at who God said he was. அவன் யார் என்று தேவன் சொன்னாரோ அந்த வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தான். A ruler of Egypt. எகிப்தின் ஆளுநராக. Can you see yourself like God sees you even in a pit? ஒரு குழியில் இருக்கும் போதும் தேவன் உங்களை எப்படி பார்க்கறாரோ அப்படி உங்களை பார்த்து கொள்ள முடிகிறதா? Then you will move into your destiny. அப்பொழுது உங்கள் லக்குக்குள்ளாக நீங்கள் கடந்து போவீர்கள். I'm telling you, the Midianite caravan was just the means, but let me tell you, the actual transportation was his imagination, that even when he was in the pit staring at death, he saw himself being a person who will cause his whole family to be blessed and bow down before him. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மீதியான அந்த பிரயாணிகள் அவனை சுமந்து செல்லவில்லை. அவன் அந்த குழியிலிருந்து எடுத்து அந்த மறுதேசத்திற்கு கொண்டு போனது அவனுடைய கற்பனை என்ற விதைதான். அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பராமரிக்கும்படி அவன் ஏற்கனவே கற்பனை பார்த்து விட்டான். Touch your neighbor and say, I'm seeing myself now. பக்கத்துல தொட்டு சொல்லுங்கள், இப்போது என்னை பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். I'm seeing myself now. இப்போது என்னை பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். Not in the pit. அந்த குழியில் இல்லை. I might be in a pit for a while. ஒருவேளை நான் குழியில் சில காலம் இருந்திருக்கலாம். But that's not who I am. ஆனால் அது நான் அல்ல. You put me in a pit. நீ என்னை குழியில் போட்டாலும் that's not who I am. அது நான் அல்ல. You throw me into a prison. ஒரு சிறைச்சாலையில் தூக்கி போட்டாலும் I will not die. நான் மரித்து போவதில்லை. Because I am causing my dream to grow. ஏனென்றால் என் கனவை நான் வளரச் செய்கிறேன். Touch your neighbor and say, grow that dream, please. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, தயவு செய்து கனவை வளர்த்துக் கொள்ளுங்கள். Yeah, grow that dream, young brother. Grow that dream. God has a plan for you. Grow that dream, whoever you are. I don't care what your circumstance is. I don't care if it's a pit or a puddle. I don't care if it's a prison or whatever. But God sent me to tell you, He has given you a dream. And the pit and the prison and people and haters and gossipers and backbiters and all kinds of murderers is not going to stop you. Your dream will carry you to where God wants you. Give Him a praise in the house. நீங்கள் யாரா இருந்தாலும் ஒரு பொருட்டல்ல. குழியிலோ அல்லது படுகுழியோ சேற்றிலோ சிறைச்சாலோ எங்கே உங்கள் போட்டாலும், உங்களை வீணாக பேசினாலும் அம்பு பேசினாலும் உங்கள் பின்பாக முதுகு பின்பாக பேசினாலும் உங்களை குறை பேசினாலும் உங்களுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கும் அந்த கருவின் விதையை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள். தேவன் நிறைவேற்றுவார், உங்களை சுமந்து செல்வார். High for your neighbor and say, I'm coming out, I got a dream. பக்கத்துல கரம் தட்டி சொல்லுங்க, நான் வெளியே வருகிறேன், ஒரு கனவு கொண்டிருக்கிறேன். நான் வெளியே வருகிறேன். Somebody lift your voice and say, I'm coming out. நான் வெளியே வருகிறேன். யாரோ சத்தமாய் சொல்லுங்களேன். Hallelujah, நான் வெளியே வருகிறேன். I might be in poverty now, but I'm coming out. ஒருவேளை நான் ஏழ்மையில் இருக்கலாம், நான் வெளியே வருகிறேன். Because poverty is not my destiny. ஏன்னா ஏழ்மை என்பது என் லக்கு அல்ல. That's not what the Bible tells that I am. நான் இப்படிப்பட்டவன் என்று வேதம் என்னை குறித்து சொல்லவில்லை. The Bible says you are blessed with everything. வேதம் சொல்கிறது எல்லாவற்றினாலும் ஆசீர்வாதம் பெற்றவனாய் Shout, இருக்கிறாய். I'm a blessed man. நான் ஆசீர்வாதம் பெற்றவன் என்று சத்தமாய் சொல்லுங்கள். Say it again. Say it again. நான் ஆசீர்வாதமானவன். Touch your neighbor and say, you're sitting next to a blessing. பக்கத்துல தொட்டு சொல்லுங்கள், You're standing next to a blessing. நீங்கள் ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்கிறீங்க. Hallelujah. Hallelujah. Don't lose your seed. Don't lose your ability to imagine the way the Bible says. உங்கள் விதையை இழந்து போகாதீர்கள். நீங்கள் யார் என்று வேதம் எப்படி சொல்கிறதோ அப்படி உங்களை கற்பனை செய்து கொள்ளும் அந்த விதையை, அந்த ஆற்றலை, கற்பனையை இழந்து போகாதீர்கள். Imagination is not some, vain thinking. No, the imagination that I'm talking about is seeing yourself the way God sees you. கற்பனை என்பது ஏதோ வீணாக யோசிக்கும் காரியம் அல்ல. ஆனால் கற்பனை என்பது நான் சொல்லும் கற்பனை என்னவென்றால் தேவன் உங்களை குறித்து என்ன சொல்கிறாரோ அப்படி உங்களை பார்ப்பது. Imagination preplays the future. கற்பனை எதிர்காலத்தில் நடக்க போகிறவைகளை முன்கூட்டி காண்பிக்கிறது. What do you want to be? நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீர்கள்? Preplay it. அது முன்பாக நீங்கள் even before you become it, நீங்கள் அப்படி மாறுவதற்கு முன்பாக start seeing yourself in it. அப்படி உங்களை முன்கூட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். Let me give you two simple pictures. ஒரு இரண்டு
எளிதான வரைபடங்களை கொடுக்கும். How many times we walk by a departmental store or a garment, store. எத்தனை முறை ஒரு துணி கடையோ அல்லது மளிகை சாமான் கடையோ நாம் கடந்து And போகிறோம். we looked at a dress or a suit through the window. அந்த ஜன்னல் மூலமா கண்ணாடி மூலமாக அந்த சூட்டையோ அல்லது ட்ரெஸ்ஸையோ பார்த்தோம். And we remarked this, like this. இப்படி சொல்லி அதை குறித்து விமர்சித்தோம். Wow, I can see myself wearing it. ஆஹா, அதை நான் போட்டா எப்படி சூப்பரா இருக்கும். You have said that? You have done that, right? Don't look like you're very holy, right? We all look at something and say, wow, I see myself wearing that, jazzy stuff. நான் அதை போட்டு நடந்து போறதை நான் பார்க்கிறேன். எனக்கு as a beautiful luxurious car pass by and you say, hey, I see myself driving that car. அல்லது ஒரு போர்ஷோ ஃபெராரி அப்படி ஜூம் பண்ணி போகும்போது நான் அதை ஓட்டி போறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். You say, I see myself driving that car. நான் அதோட வேகமா ஓட்டறதை பார்க்கிறேன். No, watch this. இப்போ இத கவனிங்க. The fact is, உண்மை என்னவென்றால், you really did see yourself driving that car. உண்மையாக அந்த காரை நீங்க ஓட்டி போறதை நீங்க பாத்தீங்க. The fact is, உண்மை என்னவென்றால், you really did see yourself wearing that dress. உண்மையாக அந்த Dress உடுத்து கொண்டதை நீங்கள் பாத்தீங்க. How? எப்படி? How? எப்படி? Do you know how? எப்படி தெரியுங்களா? In your mind's eye, imagination. கற்பனையின் கண்களில். You saw it in your imagination. உங்க சிந்தையின் கண்களில், உங்க கற்பனையில் பார்த்து விட்டீர்கள். Listen. கவனிங்க. Through the faculty of your imagination, உங்க கற்பனை என்னும் செயல்திறன் மூலமாக, you were able to see a reality that is now currently not existing. தற்போது இல்லாத ஒன்று நிஜத்தை நீங்கள் பார்த்தீர்கள். Let me say it again. மீண்டும் சொல்கிறேன். Through the faculty of your imagination, கற்பனை என்னும் உங்கள் செயல்திறன் மூலமாக, you were able to see a reality that didn't currently exist. தற்போது இல்லாத ஒரு நிஜத்தை நீங்கள் பார்க்க முடிந்தது. That is how powerful imagination is. கற்பனை என்பது இவ்வளவு வல்லமையா இருக்கிறது. I am not yet that. இன்னும் நான் அப்படி இல்லை. But I can see myself that. ஆனால் அப்படி நான் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. It's in the future. எதிர்காலத்தில் இருக்கிறது. But I can see it now. ஆனால் இப்போதே பார்க்க முடியும். You might tell, hey, look at you, you don't have the stuff to be there. No, you think I don't have the stuff, but I already see myself 10 years from now. I see who I'm going to be. நீங்கள் என்னை பார்த்து நீ எல்லாம் தான் வாங்க போறது, நீ எல்லாம் போட போறது இல்ல அப்படின்னு கேலி பேசலாம். ஆனால் இப்போ இன்றிலிருந்து 10 வருடங்களுக்கு பிறகு நான் எப்படி அங்க இருக்க போகிறேன், எப்படி அந்த வாகனத்தை ஓட்ட போறேன், அந்த Dress உடுத்திக் கொள்ள போறேன், நான் பார்த்து see yourself like God sees you. தேவன் உங்களை எப்படி பார்க்கறாரோ அப்படி உங்களை பார்க்க ஆரம்பியுங்க. People say, ஒன்றுக்கும் உதவாதனா நீ உருப்படவே மாட்ட. அவன் சொல்றதுனால நீ ஆக முடியுமா? அவன் என்ன இறைவனா? அவர் தேவனா? இல்ல, அவர் சொல்றதுனால நீ சொந்த போ. You see whom God says you are more than a conqueror. நீ முற்றும் ஜெயக்கொள்கிறவன் தேவன் உங்களை சொல்கிறார், அப்படி உங்களை பாருங்கள். உங்களுக்கு தெரியாத பாஸ்டர் யார் தெரியுமா சொன்னது? எங்க அப்பாவை சொன்ன. அப்பாவா? யார்? அப்பா யாருங்க? சரீர பிரகாரமான தகப்பன். அவருடைய வல்லமெல்லாம் அவருடைய சுவாசத்தில் இருக்குது. அது போயிடுச்சுன்னா அவரும் போயிட்டார். போற மனுஷன் சொல்ற வார்த்தை இறைவாக்க பிடிச்சிட்டு இருக்கிறியே. நித்தியமான தேவன், அழிவில்லாதவர். ஹலோ. He, the eternal God, says, I see you as a king. நித்திய தேவன் அவர் சொல்கிறார், நான் உன்னை ராஜாவாய் பார்க்கிறேன். ஹலோ ராஜாக்களே, are you there? இருக்கீங்களா? தண்டச்சோர். No, you are not that. You're a king. நீங்க தண்டச்சோர் அல்ல, நீங்க ராஜா. You're God's priest. நீங்கள் தேவனுடைய ஆசாரி. Oh, come on, help me somebody preach this. Are you there or have you gone home? சபையில் இருக்கீங்களா, போய்ட்டீங்களா? I'm telling you, begin to see whom God is saying. தேவன் நீங்கள் யார் என்று சொல்கிறாரோ அப்படி உங்களை பார்க்க ஆரம்பியுங்கள். Why do I not take a man's word? மனிதனுடைய வார்த்தையை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? Because all that a man can do is say what he wants and does not have the power to make me become what he said. ஏனால் மனிதனால் செய்யக்கூடியதெல்லாம் நான் என்னவா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படி சொல்லத்தான் முடியும், ஆனால் அப்படி அவனால் செய்ய முடியாது. அதை செய்வதற்கான வல்லம் அவரிடத்தில் கிடையாது. நீ தண்டச்சோர், நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ உருப்படாதவன் சொல்லலாம். அதோடு சரி, அவரோட சாப்டர் க்ளோஸ். உன்னை தண்டச்சோர் ஆக்குவதற்கு அவர்கிட்ட எந்த வல்லமையும் கிடையாது. But when my God says you are a king, நீ ஒரு ராஜா என்று தேவன் சொல்லும்போது, when my God says you are an ambassador, நீ ஒரு ஸ்தானாபதி என்று தேவன் சொல்லும்போது, when my God says you are more than a conqueror, முற்றும் ஜெயக்கொள்கிறவன் தேவன் சொல்லும்போது, when my God says you are rich in all things, எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யனாய் இருப்பாய் என்று தேவன் He சொல்லும்போது, has the power to make you become what He said you to be. நீங்கள் என்னவா இருக்க முடியும் என்று தேவன் சொன்னாரோ அப்படி ஆக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Touch your neighbor and say, you have not seen the best yet. Hallelujah. அவன் பக்கத்துல தொட்டு You have not seen the best சொல்லுங்க, yet. இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை. Oh God, I feel like preaching today. Hallelujah. I feel my preacher on me tonight. Hallelujah. You're in trouble when my preacher comes on me because there's a different kind of an anointing. God is moving me into a prophetic call tonight. You are leaving your stuff and stepping into His stuff tonight. Hallelujah. உங்கள் காரியங்கள் எல்லாம் நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய காரியங்களுக்குள்ள கடந்து போகிறீர்கள். தேவனுடைய தீர்க்கதரிசனமான
பிரசங்கத்திற்குள்ளாக எனக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். Shout and say, there's more to me than this. இதை காட்டிலும் என்னில் இன்னும் சிறப்பானது இருக்கிறது என்று சத்தமாய் Come on, சொல்லுங்கள். somebody say that. There's more to me than this. இதை காட்டிலும் இன்னும் சிறப்பானது என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள். Amen. ஹalleluya, amen. இப்பொழுது நான் என்ன இருக்கிறதை பார்க்கலாம், நான் அதிகமாய் உள்ளவன். என்னை எப்போ வச்சு எடை போடாத. இப்போ நான் இருக்கிற நிலைமை பார்த்து என்னை எடை போடாத. ஏனென்றால் எனக்குள் தேவன் வைத்ததை இன்னும் உன் கண்ணு காணல, உன் காது கேட்கல, உன் மைண்ட்ல இறங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நீ குறுகிய மனுஷன், 400 கிராம் மூலத்தை வச்சுட்டு இருக்கிற. நீ என்ன வச்சு எடுத்து போடாத. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய படைப்பு, கிரீட படைப்பு. ஆமென். You are a crown. Live like it. நீங்கள் தேவத்தின் கிரீடம், அப்படி வாழுங்கள். It might not currently exist, but see yourself becoming it and you will be it. தற்போது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி இருக்கும்படி உங்களை பார்க்க ஆரம்பிங்கள். நீங்கள் நிச்சயமா அப்படி மாறி போவீர்கள். See yourself becoming it, you shall be it. அப்படி உங்களை நீங்கள் மாறுவராய் பார்த்துக்கொள்ளுங்கள், நீங்கள் அப்படியே மாறி போவீர்கள். Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். See yourself becoming it, you shall be it. அப்படி நீங்கள் மாறுவராய் உங்களை பார்க்க ஆரம்பிங்கள், நீங்கள் அப்படியே மாறி போவீர்கள். I said, see yourself becoming it. அப்படி மாறுபவராய் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். You shall soon become it. நீங்கள் வெகு சீக்கிரத்தில் அப்படியே மாறி போவீர்கள். Because if you don't see, என்றால் நீங்கள் பார்க்காவிட்டால் you will not say. நீங்கள் சொல்ல முடியாது. And if you don't say, நீங்கள் சொல்லாவிட்டால் you cannot have. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Who are you? நீங்கள் யார்? Young people, who are you? வாலிபர்களே நீங்கள் யார்? People, who are you? ஜனங்களே நீங்கள் யார்? Husbands and wives, who are you? கணவன் மனைவிகளே நீங்கள் யார்? You are people of destiny. நீங்கள் லக்கின் மனுஷர்கள். You are people with power. நீங்கள் வல்லமை உள்ள ஜனங்கள். You carry potential that can change the world. உலகத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களில் இருக்கிறது. Amen. Amen. You have power within you that can change the world. உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை உங்களில் இருக்கிறது. Amen. Dream seed. Dream seed. கனவின் விதைகள். Abraham wasn't a father of many nations. ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன் அல்ல. God spoke it. தேவன் அதை பேசினார். He believed it. அவன் விசுவாசித்தான். Saw himself. தன்னை அப்படியே பார்த்தான். Said it. அதை சொன்னான். Became it. அப்படியே மாறிவிட்டான். ஆமென். If he could, you can. ஆமென். அவனால் முடியும் என்றால் உங்களாலும் முடியும். Because ஏனென்றால் it was not in him. அது அவனில் இல்லை. It is the power of God. அது தேவனுடைய வல்லமை. But he saw himself like the way God saw him. ஆனால் தேவன் தன்னை எப்படி பார்த்தாரோ அப்படியே தன்னையும் அவன் பார்த்துக் கொண்டான். Amen. Amen. Lift your voice, lift your hand and say, I can see it. என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்லுங்கள். சொல்லுங்க. என்னால் பார்க்க முடிகிறது. தமிழ்ல சொல்லுங்க. என்னால் பார்க்க முடிகிறது. என்ன பார்க்கறீங்க? ஆமென். கர்த்தர் என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அப்படியே நான் பார்க்கறேன். ஆமென். Now this ability called imagination has many spiritual applications. இந்த கற்பனை என்ற ஆற்றலுக்கு பல ஆவிக்குரிய அபியாசங்கள் இருக்கின்றன. Now you may ask me the question. ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம். But the Bible doesn't say about anything about imagination, does it? பாஸ்டர், கற்பனை பற்றி பைபிள் ஒன்றுமே சொல்லவில்லையே. சொல்லுகிறதா? Oh, but it does. நிச்சயமாய் சொல்லுகிறது. And in fact, it says plenty in the Bible about imagination. உண்மை சொல்ல வேண்டும் என்றால் வேதத்தில் கற்பனை குறித்து பல காரியங்கள் இருக்கின்றன. But actually our study tonight is, meditate on God's promises. ஆனால் இன்று நம்முடைய தியான பகுதி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது தியானங்கள். But one of the wonderful tools to, enjoy your meditation is imagination. ஆனால் உங்கள் தியானத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு அற்புதமான கருவி ஒன்று கற்பனை. That's why I'm working on this one. அதனால தான் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். And let me tell you this. இதை நான் சொல்லட்டும். The Bible is full of imagination. A lot of scriptures on imagination. பல வசன பகுதிகள் வேதம் நிரம்பி இருக்கிறது கற்பனை குறித்து. One of the first scriptural references to the word imagination occurs in Genesis chapter 11. கற்பனை என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லும் விதம் முதலாவது வரும் வேத வசனம் ஆதியாகமம் புத்தகத்தில் இருக்கிறது. Genesis chapter 11, please. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் verses 4 to 6. 4 முதல் 6 வசனங்கள் வரை. Now let me just give you the background. This is Nimrod and he motivating people to build the Tower of Babel, which was to have a tower that will go right up into the heavens. இது பின்னணியை நான் சொல்லட்டும். நிம்ரோத் என்பவன் ஒரு பாபேல் கோபுரத்தை எழுப்பி வானங்கள் எட்டும் அளவுக்கு கட்டும்படி அவன் தீர்மானித்தான். And he got the people to agree with him. அவனோடு ஒப்புக்கொள்ளும்படி ஜனங்களையும் சேர்த்து கொண்டான். All right, let's go from verses 4 to 6 now. 4 முதல் 6 வசனங்களை பார்ப்போமா? And they said, that is the people, come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the whole earth. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும்
வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். But the Lord came down to see the city and the tower which the sons of men had built. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். And the Lord said, not man, not anybody else, not Nimrod. And the Lord said, indeed the people are one, and they all have one language. And this is what they begin to do. That's the word imagine. Now nothing that they imagine to do will be withheld from them. அப்பொழுது கர்த்தர், மனிதன் அல்ல, நிம்ரோத் இல்ல, வேறு யாரும் அல்ல, கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்ததை, அதாவது கற்பனை செய்திருக்கிறதை ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். Now if you read the authorized version, it says now nothing that they propose to do, it's actually nothing that they imagine to do will be withheld from them. ஆத்தரைஸ் கிங் ஜேம்ஸ் அந்த பதிவத்தில் பார்த்தால் எதை அவர்கள் கற்பனை செய்திருக்கிறார்களோ எதுவுமே அது தடையா இருக்காது என்று சொல்லுகிறார். No, notice this. இதை கவனித்து பாருங்கள். These were a group of rebellious, ungodly people, wicked men. இது முரட்டாட்டம் பிடித்த தேவன் அல்லாத துன்மார்க்க ஜனங்கள். Now but we are seeing a group of, ungodly, rebellious, wicked men, who could accomplish anything that they could imagine to do. இப்பொழுது முரட்டாட்டம் பிடித்த தேவன் இல்லாத துன்மார்க்கமான ஜனங்கள் அவர்கள் எதை கற்பனை செய்தார்களோ அதை கட்ட முடியும் ஆற்றலை பார்க்கிறோம். Why? ஏன்? Because they were unified in purpose and language. என்றால் நோக்கத்திலும் பாஷையிலும் அவர்கள் இணைந்திருந்தார்கள். Nothing could hold them back now. எதுவுமே அவர்களை பின்தங்கி வைக்க முடியாது. Why? ஏன்? The potential was unlimited because they were all imagining the same thing. அவருடைய ஆற்றல் அளவில்லாததா இருந்தது. ஏனென்றால் அவருடைய எல்லோருமே ஒரே காரியத்தை கற்பனை செய்திருந்தார்கள். What was the thing that they were imagining? The same thing? அவர்கள் கற்பனை செய்த ஒரே காரியம் என்ன? A blueprint of an incredibly high tower that entered into the heavens. மிக உயரமான ஒரு கோபுரத்தின் வரைபடம், வானங்களிலே ஊடுருவி செல்லும் ஒரு கோபுரம். Write this down. தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். The power of unity and imagination got God's immediate, and I want you to write that word immediate in capitals, got God's immediate attention. Write it down. I'll first say it in English. The power of unity and imagination got God's immediate attention, and the word immediate should be in caps, big black letters. கற்பனையும் ஒருமன பாட்டும் இருந்தபடினால் தேவனுடைய உடனடியான கவனத்தை இழுத்தது. விளங்கிடுச்சுங்களா? கற்பனையும் ஒருமனப்பாடும் அவர்கள் வைத்திருந்தபடினால் தேவனுடைய உடனடியான கவனத்தை இழுத்தது. How do you say that? எப்படி அது சொல்கிறீர்கள்? Verse 5. 5ஆம் வசனம். But the Lord came down to see the city. கர்த்தர் இறங்கி வந்தார். God came down. கர்த்தர் இறங்கினார். You must have caught his attention for him to come to where you are. நீங்க இருக்கும் இடத்துக்கு தேவன் வர வேண்டும் என்றால் அவருடைய கவனத்தை நீங்கள் ஈர்த்து விட்டதாகும். Now let me tell you this. இதை நான் சொல்லட்டும். The power of unity and imagination will get God's immediate attention towards you. ஒரு மனப்பாடும் கற்பனையின் வல்லமையும் உடனடியாக தேவன் உங்கள் பக்கமாக உங்கள் கவனத்தை திருப்பும். அவருடைய கவனத்தை திருப்பி விடும். Let me say that again. மீண்டும் சொல்கிறேன். The power of unity and imagination கற்பனையும் ஒரு மனப்பாட்டின் வல்லமையும் will get God's immediate attention to you. தேவனுடைய உடனடியான கவனத்தை உங்கள் பக்கம் திருப்பி விடும். If these evil fellows, இந்த மோசமான ஜனங்கள், பொல்லாப்பு நிறைந்த ஜனங்கள், wicked prideful intent to blow their name, அற்பெருமை கொண்டு துன்மார்க்கமான தங்களை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் எண்ணத்தோடு இது செய்யும் பொழுது, and God says nothing that they plan to do, imagine to do can be stopped. இவர்கள் திட்டம் செய்ததை கற்பனை செய்ய எதுவுமே தடை செய்ய முடியாதுன்னு தேவன் சொல்லிவிட்டார். Because they have the power of unity and imagination. ஏனென்றால் கற்பனையும் ஒரு மனப்பாட்டின் வல்லமையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. That is, they have one language and they're able to, see the same thing right now. அதாவது ஒரே பாஷை கொண்டிருப்பதனால் தற்போது ஒரே காரியத்தை பார்க்க முடிகிறது. And what they have imagined to do, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்து விட்டார்களோ, nobody can stop it. யாருமே தடை செய்ய முடியாது. That is why அதனால்தான் God says, தேவன் சொல்கிறார், I've got to stop this. நான் இதை தடுத்து ஆக வேண்டும். Because with the blueprint that they have imagined, என்றால் அவர் கற்பனை செய்திருக்கும் அந்த வரைபடத்தை கொண்டு, listen, with the blueprint that they have imagined, அவர் கற்பனை செய்த அந்த ப்ளூபிரிண்டை கொண்டு what is going to happen? என்ன நடக்க போகிறது? It won't be long before I have a tower sticking through my living room. என்னுடைய அறைக்குள்ளாக அந்த கோபுரம் வந்து நீண்டி இருப்பது வெகு நாள் ஆகாது என்று சொன்னார்.
Now, you know I'm just joking, but the fact remains ஆனால் உண்மை இருக்கிறது. that because of imagination, கற்பனையின் நிமித்தம், because it is such a powerful tool, அது அத்தனை வல்லமையான கருவியா இருப்பதினால் God came down immediately. தேவன் உடனடியாக இறங்கி வந்தார். My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, if they could get God's attention for an evil cause, ஒரு மோசமான காரணத்திற்காக தேவனுடைய கவனத்தை அவர்கள் இழுக்க முடியும் என்றால், how much more we who are for God's cause. அப்பொழுது தேவனுடைய காரியங்களுக்காக இருக்கும் நாம் எவ்வளவு வேகமாக அவருடைய கவனத்தை இழுக்க முடியும். Somebody help me preach this, please. Hallelujah. I'm telling you, if we who are God's sons and daughters, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய மகன்களாக மகள்களாக இருக்கும் நாம், burdened about the expansion of his kingdom, அவருடைய ராஜ்யத்தின் விரிவை குறித்து கரிசனம் கொண்டிருக்கும் நாம், striving for the glory of his name and not our name, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பிரயாசப்படும் நாம், நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அல்ல, willing to die for his name, அவருடைய நாமத்திற்காக மரிக்கவும் இரத்த சாட்சியாக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கும் நாம், if we will have unity and imagination, ஒரு மனப்பாடம் கற்பனையும் நமக்கு இருக்கும் என்றால், God is saying to you, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், nothing that you imagine to do can be stopped. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்திருக்கிறீர்களோ எதுவுமே அதை தடை செய்ய முடியாது. ஆமென். வேதத்தை திருப்புங்க. ஹalleluya. நீங்களே பாத்துக்கங்க. Genesis 11:6. தயவுசெய்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். I'm just going to read the first part. And the Lord said, what did he say? And the Lord said, and I'm going to the last part now, nothing that they imagine to do will be withheld from them. God said it. அப்பொழுது கர்த்தர், கடைசி பகுதி, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சொன்னார். அப்பொழுது கர்த்தர் இப்பொழுது, அப்பொழுதே சொல்லிட்டார் இப்பொழுது என்ன நடக்க போகுதுன்னு. ஹalleluya. இருக்கிறீங்களா? அப்பொழுது தேவன் இப்பொழுது பேசுகிறார் பாருங்க. ஆமென். அப்பொழுது தீர்மானித்தார், இப்பொழுது நிறைவேற்றுகிறார். ஆமென். இந்த அப்போது இப்பொழுது மறந்துடாதீங்க, கோடிட்டு கொள்ளுங்க. I love it in the Tamil. Hallelujah. Some things come out better in Tamil. And the Lord said, now. அப்பொழுது கர்த்தர், இப்பொழுது. Say now. இப்பொழுது என்று சொல்லுங்கள். Say it again. இப்பொழுது. Say it again. இப்பொழுது. Now what you decide to do, now what you imagine to do, nothing can stop it. இப்பொழுது நீங்கள் செய்ய தீர்மானித்தது, இப்பொழுது நீங்கள் செய்ய கற்பனை செய்திருக்கிறது, எதுவுமே அதை தடை செய்ய மாட்டோம். Are you believing it? Are you believing it? That's it. Now what you have imagined to do with what I have said about you, உங்களை குறித்து நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அதை வைத்து நீங்கள் என்ன கற்பனை செய்திருக்கிறீர்களோ, nobody can stop it. யாருமே தடை செய்ய முடியாது. Let the devil play fiddle in hell. He cannot stop you from being all that God created you to be. பிசாசு நரகத்தில் வயலின் எவ்வளவுனா வாசிக்கட்டும், ஆனா தேவன் உங்களை என்ன செய்ய சொல்லி அனுப்பியிருக்கிறாரோ எதுவுமே அதை தடை செய்ய முடியாது. Amen. Amen. Look at your neighbor and say, nothing is going to stop me. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், Let's எதுவுமே do என்ன தடை something செய்வதில்லை. different. Nothing is going to stop me. எதுவுமே என்ன தடை செய்வதில்லை. ஆமென். உங்களோடு ஆரம்பிக்கிறது. Now. இப்பொழுது. Nothing that they imagine to do. அவர்கள் செய்ய கற்பனை செய்ய நினைத்த எதுவுமே. Nothing that Colin imagines to do for me. எனக்கென்று சுரேஷ் செய்ய நினைக்கும் எதுவுமே shall be withheld. தடைப்பட மாட்டாது. Let's rise to our feet. தயவுசெய்து எழுந்து நிற்போமா.